நம்ம மாங்கண்டுக்குள்ள போடும். வாங்க, அங்கே வந்து தென்னங்கண்டு இருக்கும், மாங்கண்டு இருக்கும். வாங்க உங்களுக்கு போய் காட்டுறேன். நான் இங்கே ஓடையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். வாங்க இப்போ பாதையில் போய்க்கலாம். அங்கே ஒரு இணல் இருக்குல்ல, அதுக்கிட்ட போனோடனே தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். இணல் கிட்ட விட்டவங்க வாங்க வாங்க. இங்கே எதுக்கு வந்தேன்னா அது யார் வீடு இல்லை, இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட வீடு தான். அதுக்கடுத்து நம்ம அங்கே உள்ளே இருக்குங்கள காய்ஸ், அதான் காய்ஸ் நம்ம விட்ட இடம். அதில் வந்து நம்ம தென்னை வந்து மாங்கண்டுலாம் வச்சுருக்கோம். இப்போ வாங்க உங்களுக்கு போய் எப்படி காட்டுறேன்னு பாருங்க காய்ஸ். இந்த வீட்டு பின்னாடி 2 பாதை இருக்குது காய்ஸ். ஒன்று இந்த பாதை, இன்னொன்று இப்படி ஒரு பாதை போகும். இது ஆட்டத்தோடைய நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேமராமேன்? வாங்க இப்படி போய் இந்த வீடுலாம் காய்ஸ், இது நம்ம பாதைதான் காய்ஸ். சரி நம்ம வண்டி போட்டுருவோம். பாருங்க காய்ஸ், அடுத்ததான் இதுதான் காய்ஸ். இங்கே எவ்வளோ மரம் எவ்வளோ கண்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க காய்ஸ். நல்லா சுற்றி காட்டுங்க கேமராமேன், ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இங்கிட்ட இருக்கேன், வாங்க இப்போ உள்ள கப்பலாம். இங்கே நாங்கள் ஒரு வரப்பு வெட்டி வச்சுருக்கோம். பாருங்க தண்ணி நீரோட போயிட்டு தான் வச்சுருக்கோம். கேமராமேன் நல்லா காட்டுங்க நீரோடைய. சரி இப்போ கண்டுகள்லாம் காட்டுங்க கேமராமேன். அப்படியே கண்டெல்லாம் பாருங்க லைனாக வச்சுருக்கோம். எதையும் கொண்டெல்லாம் வச்சுருக்க மாட்டோம். இதெல்லாம் பெருசான இளநீர் தரும், தேங்காய் தரும், அப்புறம் சில பொருட்கள் தரும் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். தென்னை மரத்துலேயே நிறையா இது கிடைக்கும் காய்ஸ். அதே மாதிரி மாமரத்துலேயும் கிடைக்கும் காய்ஸ். அங்கிட்டு இருக்கிறது வாழைக்கண்டு. நீங்கள் வாழைக்கண்டை காட்டலாம்ல கேமராமேன்? அங்கிட்டு இருக்கு. வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு கண்டாவே காட்டும் கேமராமேன். இப்போ நீங்கள் ஏன் தண்ணியவே எடுத்துக்கிட்டீங்க நீரோடையே? சரி வாங்க. இது வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருக்க அடைசல். இதில் இப்படி முடிச்சு இப்படி வந்துடுவோம். இல்லைன்னா அதில் இருக்கிற ஏதாச்சும் நம்ம காலை பிடிச்சி கடிச்சிட்டு இந்த அங்கே இருக்க பாருங்க காய். இதுதாங்க வாழைக்கண்டு. இது விலை உயர்வு காய், அதனால இது ஒன்றுக்கு வச்சிருக்கோம் காய். இதான் காய் வாழைக்கண்டு. இதுக்கு பக்கத்தில் இருக்க தென்னங்கண்டு. இப்படி இருந்து பார்த்தாலும் இது நேராகவே இருக்கும். இங்கே நல்லா பாருங்க காய் வாழைக்கண்டு தெரியுதா காய்ஸ்? இப்போ பாருங்க காய்ஸ், இதுதான் காய்ஸ் எனக்கு பிடிச்ச நீரோடை. இந்த நீரோடையை நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் 2 நீரோடையும் அமைச்சோம். இதில் தண்ணி சர மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்கும். நீங்களே பார்க்கலாம், என் காலு கூட முழுங்கிடும் இதில். சரி காய்ஸ், அப்படியே நாங்கள் கால் அடிச்சோன்னா பின்னாடி இப்போ நான் இந்த இதில் ஓட போகிறேன் காய்ஸ். கொஞ்சம் தள்ளி நின்றுப்பாங்க கேமராமேன் செல்ல இதாயிடும். நான் இதில் ஓட முடியாது போனது. சாரி காய்ஸ், ஓடுறேன்னு சொல்லிட்டு என்னால் ஓட முடியாது. செருப்பா பிடிச்சிருக்குங்க. சரி காய்ஸ், இந்த தென்னை மரத்துக்கிட்ட நாங்கள் எவ்வளோ தண்ணி பார்த்தோம் காய்ஸ். இப்போ தண்ணி குறைஞ்சிச்சு காய்ஸ். ஏன்னா இது பூரா தண்ணியை சொல்லிடுச்சு காய்ஸ். இது பூரா அதனால் அந்த இதை வெட்டியிருந்தோம். அதனால் இப்போ சூப்பராக இருக்குது காய்ஸ். பாருங்க காய்ஸ், அங்கிட்டலாம் ஒட்டு கலங்கள் இல்லாமல் இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம போகிறதுனால கலங்கள் ஏற்படணும் காய்ஸ். அதனால் நம்ம முன்னாடி காட்டி போயிடலாம் காய்ஸ். இதுதான் காய்ஸ் எனக்கு பிடிச்ச இடம். இதில் சூப்பராக இருக்கும். இதை பாருங்க காய்ஸ், அது சம்பு அடிச்சிருக்கு. அதை நான் சம்புன்னே சொன்னேன். இருந்தால் அடிச்சிருக்கு. அதை காட்டுங்க கேமராமேன், சம்பு அடிச்சிருக்கத. சரி, அப்படியே நம்ம இந்த கண்டை சுற்றி இங்கிட்ட வந்துடலாம். இதுவும் ஒரு மாங்கண்டு தான் நாங்கள் வச்சிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் லைட்டாக போக்கலாம். அப்படியே நம்ம இப்படி வந்துக்கிட்டே இருந்தோம். கேமராமேன் மூஞ்சியையும் பார்த்துக்கிறீங்களா? கேமராமேன் உங்கள் மூஞ்சியை கட்டுங்க. இன்னும் காட்டல. இது நம்ம
வாங்க இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு உள் நீரோடைய காற்று இது நாங்கள் வெட்டி விட்டது தான். கொஞ்சம் இதைய ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா கேமராமேன்? தண்ணியவே தான் எடுக்கிறீங்க. சரி இப்போ பாருங்க, நான் முன்னாடி போயிருக்கேன். இந்த தண்ணி அடக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பூச்சியாக்க இருந்தால் இருக்குவோம் அவ்வளோதே. இப்போ உள்ள நான் போகிறேன். என்ன ஆகப்போகுது தெரியல. காய்ஸ் எவ்வளோ தண்ணி பாருங்க காய்ஸ், கேணியை பாருங்க காய்ஸ். இது எங்க கேணி தான் காய்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நம்பி மருக போகுது காய்ஸ். சூப்பராக இருக்குது காய்ஸ். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வேற இருக்கு காய்ஸ். என்ன கேமராமேன், தண்ணி சில்லுன்னு இருக்கு. எஸ். இதில் என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? நான் இதில் உட்காந்துருக்க மாதிரி வீடியோ எடுங்க காய்ஸ். இது சுத்த தண்ணி காய்ஸ். மறுபடியும் உட்காருங்க. இல்லைங்க காய்ஸ், உங்களுக்காக நான் திருப்பி கூட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க காய்ஸ். சுத்த இப்படி உட்காரணும் காய்ஸ். ஆமாம் காய்ஸ். வாட் அ மிராக்கிள். அங்கிட்டு இருந்த கேணி நம்பிடுச்சு, நம்ம கேணி நம்பிடுச்சு காய்ஸ். சரி வாங்க இப்படி போய் பார்க்கலாம். போனோங்க, எங்கள் வீடு வேற இந்த அதுக்கு காய்ஸ். இது வந்து நாங்கள் சும்மா ஒரு இதுக்கு தங்குறதுக்காக கட்டியிருந்தோம் காய்ஸ். உள்ளெல்லாம் ஈரமாகாமே இருக்குங்க காய்ஸ். வெளியில் இங்கிட்டு தண்ணி ஓடுதுன்னு பார்த்தா காய்ஸ், இதோட கீழ் வயக்காட்டில் தண்ணீர் இறங்கிக்கிட்டு இருக்கு காய்ஸ். பாருங்க காய்ஸ், உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும், வீடியோலையும் நல்லாவே காட்டியிருக்கோம். தண்ணி மருக வந்து இறங்குது காய்ஸ் இங்கிட்டு. சரிங்க காய்ஸ், பாய் காய்ஸ். நம்ம இப்போ வெளியே போகிற வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம்.